வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின்லாம் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் பைத்தானில் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து இன்டர்வியூ கொஸ்டினில் வந்து என்னென்னு கேட்பாங்க, எப்படி ப்ரோக்ராம்ஸ் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போவோம். நம்மளோட பைத்தான் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட நியூ பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ கொஸ்டினில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எலிஜிபிள் ஃபார் ஓட்டை வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ 18 வயசுக்கு மேலே இருந்தால் எப்படி வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும், 18 வயசு கீழே இருந்துச்சுன்னா எப்படி வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறதுலேயே வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டில் வந்து 18 வயசுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 20 வயசுக்கு மேலே இருந்தால் எப்படி ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, 20 கீழே இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நம்பரை பொறுத்து தான். இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா அது வந்து ட்ரூ பிளாக் வந்து ஒர்க் ஆகும். அதுவே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எலிஜிபிள் ஃபார் ஓட்டில் வந்து 18 வயசை வச்சு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏஜ்னு ஒரு வேரியபிளில் நீங்கள் வந்து இன்டிஜரை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இன்ட்டில் இன்புட்டை வந்து வாங்கிக்கோங்க. இன்புட் என்டர் த ஏஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தென் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்டர் ஏ ஏஜ் அப்படின்னு நான் வந்து கெட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, ஏஜ் நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அவுட்புட் பேஜில் நம்ம கொடுக்குற இன்புட்டை என்டர் ஏஜ் நம்பர் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து இது சொல்ல முடியும். இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னா, யூ ஆர் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். அதுவே வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். எல்ஸ் பிளாக்ல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வந்து நான் வந்து கெட் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, 18 வயசு நம்ம கொடுத்துருக்க வந்து இன்புட்டை பொறுத்து தான் நம்ம வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, 18 வயசு கீழே இருந்துச்சுன்னா எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்குறப்ப என்னென்னா, எரர் அடிக்குது. ஓகே, இப்படி வரும். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இப்போ என்டர் ஏஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 நான் வந்து கொடுக்குறேன். 20ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அப்போனா நம்மளோட இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ரன் ஆகி காமிச்சிருக்கு. அதுவே 18 வயசு கீழேருந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போமா, திருப்பி சேவ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 15 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுவே வந்து இப்போ 18 வயசுக்கு கொடுத்தோம்னா, 18 வயசு அப்படி நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம வந்து கொடுக்கல. 18 வயசுக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நமக்கு வந்து வச்சுருக்கோம். அதுவே 18 வயசு கீழே இப்போ 18 வயசும் நான் எடுத்துக்கோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்குறப்ப என்டர் ஏஜ்னு வந்திருக்கா. இப்போ 18 வயசு நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். அப்போனா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் எலிஜிபிள் ஃபார் ஓட்டோட 18 வயசுக்கு மேலே உள்ள ப்ரோக்ராம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னென்னா, ஒரு லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் உள்ள ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். நான் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். பைத்தானில் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இது பண்ணுறேன். லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு என்னென்னா, 2 வேரியபிள் நம்ம வந்து இன்டிஜர் வச்சு இன்புட்டை வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் வந்து இன்டிஜர் இன்புட்டை வந்து கெட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்க்கு வந்து கொடுங்க. என்டர் ஏ நம்பர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா?
தென் அடுத்தது வந்து என்னென்னா பி நம்பர், இன்னொரு பி வேரியபிளை நான் வந்து வாங்கிக்கிறேன். இன்னொரு வேரியபிளை இன்புட்டை கெட் பண்ணிக்கிறேன். என்டர் த பி நம்பர் அப்படின்னு. இப்போ 2 வேரியபிளில் நான் ஏன்னு ஒரு வேரியபிள் பின்னு ஒரு வேரியபிளை நான் வந்து வாங்கிக்கேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, நம்ம கொடுத்துருக்க அவுட்புட்டை பியோட ஏ வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அப்போனா நம்ம கொடுக்குற ஏ வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். தென் வந்து அடுத்தது வந்து என்னென்னா பியோட ஏ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன எல்ஸ் பிளாக் தானே, எல்ஸ் பிளாக்ல வந்து என்னென்னா எல்ஸ் பிளாக்ல வந்து பிரிண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆஃப் பி இஸ் பிக் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்குறப்ப என்ட்ரி ஏ நம்பர்னு கேட்டிருக்குது. இப்போ என்ட்ரி ஏ நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பியோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு கொடுக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஏ இஸ் பிக் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அதுவே வந்து நான் வந்து பியோட எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம், பியோட ஏ பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது இது வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் தானே. இப்போ எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் பண்ண செக் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து இங்கே வந்து ஏயோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். பியோட வேல்யூ 30 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பி இஸ் பிக் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் ஃபார் வோட் 18 உள்ள ஏஜ் வச்சு நான் வந்து கெட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு 2வது ப்ரோக்ராம் வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் உள்ள ப்ரோக்ராமு. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.